அரசருடைய பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அந்த அரசர் அவர் பிரியதசி என்றும் தேவனாம் பிரிய என்றும் தான் குறிப்பிடுகிறார். அந்த அரசரோட பெயர் தெரியல. பின்புதான் அந்த அரசருடைய பெயர் அசோகராக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த எழுத்துக்கு பிராமி அப்படின்னு பெயர் வச்சு அதுக்கு அசோக பிராமி என்ற பெயர் வருது. இப்படி வருகின்ற பொழுது அது காலகட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அதே போன்ற கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, வடநாட்டில் கிடைச்ச அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அதே அசோக பிராமியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்க முயற்சி செய்யறாங்க. 25 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்த கல்வெட்டுகளை படிக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஏன் இது வடமொழியா இருக்கணும், பிராகிருதமா இருக்கணும், ஒருவேளை இது தமிழா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த கல்வெட்டை படிக்கின்ற பொழுது அது பாண்டியர்கள் சங்க காலத்திலே குறித்த கல்வெட்டு என்று தெரிய வருகின்றது. அப்ப 25 ஆண்டுகளாக இந்தியாவில் இருந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் கூட தமிழ் மொழியும் பழமையான மொழியா இருந்திருக்கலாம், தமிழ் மொழிக்கும் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கலாம்.